வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாரம்பரிய அரசியல் ஆட்சியினை மக்கள் நிராகரித்துள்ள செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. ஆட்சிக்கு வருவதற்கு முன் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக கூறியபடி நிறுத்துங்கள் என சஜித் பிரேமதாச கோரிக்கை. வறுமை நிலையில் உள்ள பயனாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானம். மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக டில்வின் சில்வா வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தை முற்றாக புறக்கணிக்க எம்மோடு இணைந்து செயற்பட அனைவரும் முன்வர வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான நாடாளுமன்ற விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளதுடன், பாரம்பரிய அரசியல் ஆட்சியினை மக்கள் நிராகரித்துள்ள செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நீண்ட காலமாக உருவாக்கப்பட்ட நிலையான கொள்கை ஒன்றை முன்வைத்துள்ளோம் என்றார். நீண்ட காலமாக நமது நாட்டின் நிர்வாகம் கடுமையான வீழ்ச்சியினை சந்தித்துள்ள நிலையில் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டது. எனினும் தற்போது மக்கள் அரசியல் கலாச்சாரத்தை முற்றாக நிராகரித்துள்ளார்கள். எமது அமைச்சரவையில் உரிய துறையுடன் மிகவும் பொருத்தமானவர்களை அந்த பதவிகளுக்கு நியமித்துள்ள அதே நேரம் தேசிய பட்டியல் விடயத்திலும் நாம் பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி சரியானவர்களை நியமித்தோம். அத்தோடு பயங்கரவாதத்தை முற்றாக புறக்கணிக்க மூடு இணைந்து செயற்பட அனைவரும் முன்வாருங்கள் எனவும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். அதே நேரம் அரசியல் மாற்றத்தின் மூலம் தோற்கடிக்கப்பட்ட பல்வேறு குழுக்களின் அற்ப அரசியல் லாபங்களுக்கு இனவாதத்தை தூண்டும் முயற்சிகளை தோற்கடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும். மக்கள் இனவாதத்தை நிராகரிக்கின்றனர் என்ற செய்தியினை அரசாங்கத்தின் ஆணை தெளிவாக வழங்கியுள்ளதாகவும், தமது அரசியல் தேவைகளுக்காக மக்களை பிரிக்கும் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவும், எந்த வகையிலும் இனவாதத்திற்கு அரசாங்கம் இடமளிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை அர்த்தங்களால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியதோடு, பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு திரைசேரியிலிருந்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளை வழங்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு பணிபுரி விடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட மோசமான வானிலையால் நாட்டின் 24 மாவட்டங்களில் 1,39,439 குடும்பங்களை சேர்ந்து 4,69,872 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தை நாளை இரவு 9:30 மணி வரை நடத்துவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை தொடர்பாக நாளை மாலை 5:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் வறுமை நிலையில் உள்ள பயனாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஆளும் தரப்பின் பிரதம கொறடாவான அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடிவடைய இருந்த 4 லட்சம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான நலன்புரி நன்மைகள் மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடிவடைய இருந்த மேலும் 4 லட்சம் பயனாளிகளுக்கான நலன்புரி நன்மைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வறிய நிலையில் உள்ள பயனாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை 10,000 ரூபாவாகவும், மிக வறிய நிலையில் உள்ள பயனாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை 17,500 ரூபாவாகவும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டம் ரத்து செய்யப்படும் என்று முன்வைத்த குற்றச்சாட்டை தோற்கடித்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொருளாதார பாதிப்பினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 55% மாணவர்களின் கல்வி உரிமை பாதிக்கப்பட்டுள்ளது. 53.2 மாணவர்கள் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதை வரையறுத்துள்ளார்கள். 29.1% மாணவர்கள் பழைய புத்தகங்களையும் கோப்பிகளையும் பயன்படுத்துகின்றார்கள். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தினூடாக கொடுப்பனவுகளை பெறும் குடும்பங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை தவணை கால பகுதியில் 6,000 ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்கப்படும். அதேபோல் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் இந்த 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்றார்.
ஆட்சிக்கு வருவதற்கு முன் பயங்கரவாத தடைச் சட்டத்தை இல்லாதொழிப்பதாக கூறிய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதே சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்திருந்த அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் தெரிவித்த போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையிலிருந்து மிகப்பெரிய ஆதரவு கிடைத்திருந்த போதும் இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் தடுப்புச் சட்டத்தினை பயன்படுத்தி வேட்டையாடப்படுகின்றார்கள். இந்த நிலையில் நீக்கப்படும் என்று கூறப்பட்ட பயங்கரவாத தடைச் சட்டத்தினை நிறுத்துங்கள் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உரமானிய விடயத்தில் இடம்பெறும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறும் ரணிலின் பாதையில் பயணிக்காது தேர்தல் மேடையில் கூறியவற்றை நடைமுறைப்படுத்துமாறும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடன் நிலைத்தன்மை ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பாக தேர்தல் மேடையில் உறுதியளித்ததை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தேர்தல் மேடையில் கடன் நிலைத்தன்மை ஒப்பந்தங்கள் மற்றும் பிற ஒப்பந்தங்களில் திருத்தம் செய்வதாக உறுதியளித்திருந்தார்கள். இருப்பினும் அரசாங்கம் உறுதியளித்ததை செய்ய தயாராக இல்லை என்று அவர் கூறியிருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகள் எதிர்காலத்தில் சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன தெரிவித்தார். ரிதிமாலியத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்ட அவர் ஆட்சியை கவிழ்ப்பதாக கருத்து வெளியிடும் எதிர்க்கட்சிகளுக்கு வெளியே தெரியாவிடனும் அவர்களின் பணி தொடர்பான கோப்புகள் உள்ளிருந்து உருவாக்கப்படுகின்றன. இன்னமும் 2-3 மாதங்களில் 1-2 வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வரும் என்றும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வரும்போது அரசை கவிழ்க்க நினைப்பவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளதோடு அரசை யாராலும் கவிழ்க்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரியாக விருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று பாராளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்மையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வாசமாணிக்கம் சாணக்கியினால் நாடாளுமன்றத்தில் வைத்து கேள்வி எழுப்பப்பட்டது. 10வது நாடாளுமன்றத்தின் 1வது அமர்வு இன்று சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்றிருந்த நிலையில் டெல்வின் சில்வாவின் கருத்து தொடர்பாக அவர் அரசாங்கத்தின் நிலைப்பாடு சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டெல்வின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக குறிப்பிட்ட விடயத்தை முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருத வேண்டும். இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதன்போது குறுக்கிட்டிருந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சாணக்கியன் ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் என்றார். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் இது விடயமாக ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்திருந்த பிமல் ரத்நாயக்க டெல்வின் சில்வா தவிர்ந்த ஜனாதிபதியோடு சந்திப்பு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த மாதம் 10ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பு கண்மையில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 23 பேரும் நிபந்தனையோடு விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். 23 பேரும் இன்று யாழ் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதவான் நளின் சுபாஸ்கரன் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கினை ஆராய்ந்த நீதவான் இந்திய மீனவர்கள் 23 பேருக்கும் 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 2 வருடங்கள் சிறை தண்டனையை வழங்கி தீர்ப்பளித்திருந்தார். அத்துடன் குறித்த 23 பேரில் 3 பேர் படகோட்டிகள் என்றபடியினால் அவர்களுக்கு தலா 4 மில்லியன் அபராத தொகையை செலுத்தும் அதேவழி 6 மாத கால சிறை தண்டனையையும் மேலதிகமாக வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அபராத தொகை செலுத்த தவறின் 6 மாதங்கள் சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 3 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.